நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லைக்கா, ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணோம். நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும். சீஃப் கெஸ்டா தானே? சார் அந்த வாட்டர் டேங்க் நீங்கள் தான். என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன ஒரு ஜட்ஜி எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவங்களே கலாய்க்கிற உன்னை. சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. யார் அவன் தலைவன்? அதை நான் சொன்னா நல்லா இருக்காது. ஒரு கடிதாசி ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அதை நான் படிக்கிறத விட இன்னொருத்தவங்க இருக்காங்க, எழுதியாச்சு. படிச்சிருவோமா? சரி, இப்ப என்னடா தம்பி தம்பி நீ அந்த கடிதாசி எங்க வச்சிருந்த? ஐயோ படி. அமெரிக்காவில் சங்க கிளைகளை திறந்துவிட்டு ட்ரம்பிடம் பெட்ரோல் பம்ப் பிசினஸ் பேசிவிட்டு செருப்படி வாங்கி ஊர் திரும்பும் வருத்தப்படாத வாலிப சங்க தலைவர் போஸ் பாண்டி. 10th 12th செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் மேல ஒரு கோடு அவர் வருகிறார். காக்க உண்டான சங்கம், உயிர கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. வருத்தப்படாத வாலிப சங்க தலைவர் போஸ் பாண்டி. சியர் பாய்ஸா? சியர் பாய்ஸா இல்லையா? தலைவரே, இந்த வாத்து வாயனே அடிச்சாங்க. ஏண்டா இவன்லாம் வாட்ச்மேன் கிட்டே சம்மடி வாங்குவான். இவன்கிட்ட போய் அடி வாங்கிருக்க வெக்கமா இல்ல உனக்கு? சரி வா முதல்ல பார்க்கலாம். பீரோ நோத்து. ஒரு நிமிஷம். நீங்க பேசுங்க தலைவரே. செக் ரெடியா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. காலையில் மேக்கப்பில் தொடங்கி மாலை வரை அதே மேக்கப்பில் இருந்து மக்களை மகிழ்விக்கும் நம்மளுடைய அன்பார்ந்த சன்னத்திரங்களை உங்கள் அனைவருக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் போஸ் பாண்டி மற்றும் செயலாளர் கோழி சார்பாக ஒரு பிரம்மாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏய் யாரா நீங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலா நம்ம சங்கத்தை நம்ம டெவலப் பண்ண போறோம். அதுக்காக பெரிய பெரிய ஆள்லாம் இப்ப இங்க வர போறாங்க. அது யாருன்னு கூப்பிடுறோம் தலைவரே? அப்பா இவங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? கூப்பிடுப்பா நம்ம ஆளுங்களே. போஸ் பாண்டி, சொல்லுங்க. நான் பேசலாமா? பேசுங்க. பெத்த தாயா இருந்தாலும் சரி, நல்ல காலம் பிறக்குது. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தப்பு யாரு பண்ணாலும் அடிச்சு ஒரே விதை. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னப்பா? ஏண்டா ஐயோ அருணா முஞ்சா, என்ன கெஸ்டா கூப்பிட்டு என்னையே கலாய்க்கிறீங்களா? அமைதியா இருங்க, உட்காருங்க. அடுத்த ஒருத்தர் வராருங்க. ஆமாண்ணே உட்காருங்க. உட்காருங்க. படையெல்லாம் போட முடியாது. உட்காருங்க. சோஃபால உட்காருடா. பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுங்கடி. உட்காருங்க. என்ன பங்கு ஃபர்ஸ்ட் கெஸ்ட் எவ்வளவு வஸ்தா இருக்காப்ல? பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் எல்லாருமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஏய், 4 முடி மாடு, சீவிடுவேன். சீப்பு எடுத்துட்டு வந்ததுன்னு வச்சுக்கேன், நானே உனக்கு அழகா சீவி விட்டுருப்பேன். என்னடா அது கொண்ட கலாய்க்கிறியே? டீபட்டேடா முனி ராஜ்கிரண் மாதிரி வர சொல்லியிருந்தா வின்னர் படத்துல வர கிரண் மாதிரி இப்படி தொடைய காட்டிட்டு நிக்கிற. கொடை இப்படி காட்டலாம்டா, இப்படி தூக்கி தான் பார்க்க கூடாது. அருவருப்பு மண்டையா. சரிண்ணே. யாருந்த சைனீஸ் பொம்மை? சொல்லுங்க என்ன வேணும்? இந்த மைக்குக்கு வாடகை நானே வேணும். பேசிக்கிறேன், கொடுங்க. நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. அடுத்த ஆளுங்க தம்பி. அடி நாம் புடிச்ச கிளியே, வாசமல கொடியே, மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே
வந்ததென்ன தனியே தேகம் எங்கும் கொதிக்குதடி. கீரை கொத்த என் கையில கொடுக்கணும். நீ கேட்கணும் ஃபர்ஸ்ட். நான் எதுக்குன்னு கேட்பேன். கேளு. நீ கொடுத்தாவே கேட்பேன். அப்பா எதுக்கு கீரை கொத்த கொண்டு வந்திருக்கீங்க? ஐயோ கீரை கத்த கொஞ்சம் இருக்குது. அக்கா இது ஈஸியா சரி பண்ணலாம். நீ பேச. டேய் கீரை கட்ட குடுக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு வாய்ஸ கத்து கொடுக்க அவனுக்கு டயலாக கத்து கொடுக்கறானே. அழகப்பண்ண இங்க இருந்து பாக்கும்போது ஆடு புல்லு திங்கிற மாதிரி இருக்கு. நீ இப்ப குடுப்பியா கொடுக்க மாட்டியாடா? ஏய், இவ்வளவு நேரம் கொடுத்து நீ தாண்டா வச்சுக்கிட்டு இருந்த. குடுடா. கீரை கொத்து உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆமா, எதுக்காக இந்த கீரை கொத்த இப்ப என்கிட்ட கொடுத்த? இருக்கிறதுலயே உங்களுக்கு தான் அது தேவைப்படும்னு சொன்னாங்க. சரி எல்லாரும் பூங்கொத்து கொடுக்குறாங்க, கீரை கொத்து கொடுக்கலாமேன்னு தான். ஓஹோ. ஏய் சீவிடுவேன். சீவிடுவேன்னு நான் என்ன சொல்லணும் தெரியுமா? சொல்லு. கீரை கொத்து அது சீவ கூடாது, கிள்ளி வைக்கணும், அள்ளி வைக்கணும். நியாயமா பார்த்தா உன்னை சோல இருந்து தள்ளி வைக்கணும். எனக்கு கொடுத்தது 2 டைலாக், நான் முடிச்சிட்டேன். அடுத்து ஹீரோயின்ஸ் வரும்போது பேசணும்னாங்க, அப்பதான் பேசுவேன். சரிடா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த சல்லி பயலுக்கு சவகாசம் வேணாம்மா. இந்த கேரக்டர் நாயோட மட்டும் பழகுங்க. அம்மா இப்ப நீ என்ன போயான்னு என்ன புடிச்சு இப்படி புடிச்சு தள்ளி ஓ, விடணும். அது நாங்க பண்ணி காட்டுறோம் பாரு. எப்படி தெரியுமா? அதை பாரு. இங்க வா, இங்க வா. இல்ல புடிச்சு. ஓ, அட மலக்குறங்க. இங்க பாருங்க. சொல்லுமா. சொல்ல விட மாட்டேங்கறாரு. சொல்லுமா. போயா போ போ. உனக்கு ஒன்று தெரியுமாப்பா? இதைத்தாம நாங்க 45 வருஷமா இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். போக மாட்டோம். உங்ககிட்ட 50 வருஷமா போன்னு சொல்ற மாதிரி நீ போறியா? என்னங்கடா சொன்னீங்க? நானும் அவனு ஒன்னாடா? நெஞ்ச குலுக்கே சிறுக்கே படிய முட்டை கலக்கே. ரொம்ப நேரமா ஒருத்தருக்கு பின்னாடியே நிக்கிறாங்க. சீக்கிரமா பாட்டு போட்டதா அவங்க ஏப்பா, வருவாங்க. அடுத்த ஹீரோயின் வந்துட்டாங்கன்னா அடுத்த 2 டைலாக் நான் சொல்லிட்டு போயிருவேன். நவருங்க. நான் கொஞ்சம் போக முடியும். யாரு நான் கூட ஒன்று சின்ன வயசுல ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்க்கும்போது சின்ன பொண்ணு தான் நினைச்சேன். ஆனா தாவணியில பார்த்தப்போ உனக்காவது அக்கா டேய் நீ பேசுற நாங்க நான் பேசுறோம். பேசுறேன். அப்ப பேசு. ஓகே ரெடியா போலாமா? சீக்கிரம் பேசு. ஓகே. நான் கூட ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்க்கும்போது சின்ன பொண்ணா இருக்கேன்னு நினைச்சேன். இது தாவணியில பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ்! ஏய் ஏய் இது ஏன் டைலாக்? நான் கூட ஒன்று ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்க்கும்போது சின்ன பொண்ணு தான் நினைச்சேன். இங்க பாரு சொல்றேன். சின்ன வயசுல பார்க்கும்போது யூனிஃபார்ம் சின்ன பொண்ணு மாதிரி இருந்தேன். இப்போ நீ தாவணி யூனிஃபார்ம்ல சின்ன பொண்ணா தான் இருப்பாங்க. தெரியுதுல? நான் என்ன சொல்றது புரியுதுல? அடுத்து சொல்லி தாவணி ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ. ஓகே. பிரேக்கப். ஒரே செகண்ட். எங்க அண்ணன் இவனுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட். எல்லாமே தப்பு. ஒரே செகண்ட் இருக்குல. என் டைலாக் இவன் வந்து என்கிட்ட சொல்றான் பிரேக் டைம்ல இந்த ஆக்ட் போகும்போது பாத்தியாடா அண்ணனுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தியா அப்படின்னு என்ன பார்த்தே சொல்றான். ஃபீல் பண்ணி சொல்றான். இதுதான்டா ஆக்ட் நம்மள வச்சுதான்டா. ஆனா ஒரே செகண்ட் 50 இருந்து இப்ப வரைக்கும் இவன் பண்ணவே இல்லை. ஏன் டைலாக் இருங்க. பேச விட மாட்டேங்கிறாங்க. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. யோ என்ன டைலாக் இது? தள்ளி போ. யாரு பேச விட? என்னது? அவ கூட கூப்பிடு. அவரை பேச விடுங்க. பண்ணி பேசுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த டைலாக் இவங்களுக்கு தான். ஆமா. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். அண்ணே பிளேடு நீங்க அப்படி நீ வாமா. பாருங்க. அந்த கேமரா அங்க வர அங்க நிறுத்துங்க. இல்ல அவங்க சொன்னேன் டிஸ்டர்பன்ஸ் சொன்னேன். உன்னை சின்ன கவுன்ல பார்த்தப்போ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். பெரிய கவுன்ல பார்க்கும்போது பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு. கேசக்காக்கு மறைக்குது. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். உன்னை சின்ன கவுன்ல பார்த்தப்போ சின்ன பொண்ணுன்னு நினைச்சம்மா. இப்ப தாவணி போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டு.
அங்கிள் நீங்க தான் என்ன சின்ன வயசுல இருந்து அண்ணான்னு கூப்பிடணுமா நீ அங்கிள் அப்புறம் திரும்ப கையை கை பிடிச்சிட்டு அண்ணான்னு கூப்பிடணும் அங்கிள் நீங்க தான் சின்ன வயசுல இருந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க அதனால ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்க. இவனுங்களெல்லாம் எதுக்கு இழுத்துட்டு வந்தீங்க இவனுங்க என்ன சங்கம் என்ன கர்மத்துக்கு வந்து நிக்கிறானுங்க ஐயா இந்த சங்கத்துக்கு யாராச்சும் ஆதரவு கொடுங்கய்யா. சங்கத்தின் சார்பாக அனைவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்மளோட சங்கத்தை தொடக்கி வைக்கலாமா? அவ்வளவுதான் ஓப்பன். சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள